நம்ம வாழ்க்கையில அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைன்னு உடன் பிறந்தோர் வீட்டுல போய் அடிக்கடி சாப்பிடுறதுனால என்ன மாதிரியான பாவத்தை சம்பாதிக்கிறோம் தெரியுமா? அது மட்டுமில்லாம அண்ணன் தம்பிக்கு செய்யற துரோகம், தம்பி அண்ணனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற அவமானத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? அப்படி உடன் பிறந்தவர்களுக்கு உள்ள பிரச்சனைக்கு தண்டனை கொடுக்கிற உரிமை அவங்களுக்கே இருக்கா? அப்போ யாரு தண்டனை கொடுக்கிறது? இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு மகாபாரதத்துல ஒரு அருமையான கதை இருக்கு. இத தெரிஞ்சுக்க இந்த காணொளிய தொடர்ந்து பாருங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல மகாபாரத போருக்கு பின்னாடி சீரும் சிறப்புமா அஸ்தினாபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு தர்மர். அவருடைய ஆட்சியில மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஆட்சி செஞ்சிட்டு இருந்த நம்ம யுதிஷ்டருக்கு தான் மனசுல சந்தோஷமே இல்ல. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாள் கங்கை நதியில தகனம் செஞ்சிட்டு இருந்தாரு தர்மர். யாருக்கு தெரியுமா? மகாபாரத போர்ல அபிமன்யு உட்பட தன்னோட பிள்ளைகள் அத்தனை பேரும் இறந்ததுனால, கௌரவர்கள் ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாததுனால, இது எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய அண்ணன் தான் கர்ணன், அவர்தான் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவரால நிம்மதியா இருக்க முடியும்? இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஒரு அரசனா இருந்து எத்தனை பேரை நான் போர்ல கொன்னுட்டேன், என்னுடைய தம்பிமார்கள் அத்தனை பேரும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நாடாள தகுதி இல்லாதவன், நான் நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு தவம் செய்ய போறேன்னு மனசுல நினைச்சிட்டு ஆற்றங்கரைய விட்டு வெளியில வராரு. தர்மர் அர்ஜுனன் திரௌபதி கிட்ட சொல்றாரு, நான் நாடால தகுதி இல்லாதவன், நான் என்னுடைய பிள்ளைகள் உடன் பிறந்தவங்கன்னு எல்லாத்தையும் நான் தண்டிச்சுட்டேன் ஒரு போருக்காக. அதனால அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, நீனே நாட்டை பாத்துக்கோ, நான் காட்டுக்கு தவ வாழ்க்கை மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இத கேட்ட அர்ஜுனன் சொல்றாரு, சத்திரிய குல தர்மம் படி ஒரு அரசன் எப்படி இருக்கணுமோ அதை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு மட்டும்தான் தண்டிக்க கூடிய உரிமை இருக்கு. நீங்க தண்டிச்சது சரிதான், அதுதான் தண்ட நீதி. அதுக்கப்புறம் அர்ஜுனன் திரௌபதி உட்பட எல்லாரும் எவ்வளவோ சொல்லியும் அவரு கேட்கவே இல்ல. அந்த நேரத்துல வியாசர் அந்த இடத்துக்கு வராரு. அவரும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. யுதிஷ்டர் கேக்குற மாதிரியே தெரியல. அவருக்கு புரியுற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதைய சொல்றாரு. அவரோட சேர்ந்து நம்மளும் அந்த கதைய கேட்கலாமா? முன்னொரு காலத்துல சுத்தியம்னன்னு ஒரு மன்னர் இருந்தாரு. அவருடைய ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. தர்ம நெறிப்படி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரு என்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு தக்க தண்டனைய வழங்கிட்டு வந்தாரு. அதனாலேயே எந்த ஒரு தவறும் செய்யறதுக்கு அந்த நாட்டுல உள்ள எல்லாருமே பயப்படுவாங்க. ஒழுக்க நெறியோட வாழ்ந்தாங்க. அந்த நாட்டுல உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தருடைய பெயர் சங்கன், இன்னொருத்தருடைய பெயர் லிகிதன். அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னாலே அது சங்கன் லிகிதன் தான். அவங்க வாழக்கூடிய நாட்டுல சங்கன் லிகிதனுடைய பாசத்தை பத்தி அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த மன்னன் உள்பட எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்குமே விட்டு கொடுத்துக்கிட்டதே கிடையாது. தர்ம நிலைப்படி வாழணும், யாருக்கும் எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கவனமா இருந்தாங்க. காலங்கள் உருண்டோடுது. 2 பேருக்கும் திருமணம் ஆகுது. சங்கன் தான் மூத்தவர். சங்கன் லிகிதன் கிட்ட சொல்றாரு, நம்ம 2 பேருக்கும் இப்போ திருமணம் ஆயிடுச்சு, அதனால நானும் நீயும் தனித்தனியா காட்டுல ஆசிரமம் அமைச்சு நம்மளுடைய மனைவியோட வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ணனுடைய பேச்சை எப்பவுமே தட்டாம கேக்குறதுதான் லிகிதனுடைய வழக்கமே. அதனால அவரு சொன்னத மனசார ஏத்துக்கிட்டாரு. ஒரு அழகான கானகத்துக்கு போறாங்க. தனித்தனியா ஆசிரமம் அமைச்சுக்கிறாங்க. நடுவுல ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுக்கு அந்த பக்கம் சங்கனுடைய ஆசிரமம், ஆறுக்கு இந்த பக்கம் லிகிதனுடைய ஆசிரமம். சுற்றி நிறைய செடி கொடிகள், மான்குட்டி, முயல் குட்டி அப்படின்னு அந்த இடமே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. தனித்தனியா ஆசிரமம் அமைச்சாலும் அவங்களுடைய தவ வலிமைய எக்காரணத்துக்காகவும் இழக்க கூடாது அப்படின்றதுக்காக தினமும் அதிகாலையில எழுந்து நீராடி பூஜை செஞ்சு அவங்க தவ வலிமைய விடாம வச்சிருந்தாங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருந்தா எப்படி? கதையில ஒரு சுவாரஸ்யத்தை பாத்துருவோமா? ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு
சங்கன் தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக போயிருந்தாரு. அந்த சமயத்துல லிகிதன் தன்னுடைய அண்ணனை தேடி அந்த ஆசிரமத்துக்கு வந்திருந்தாரு. ஆசிரமத்தை சுத்தி சுத்தி பாக்குறாரு. தன்னுடைய அண்ணன் எங்கேயுமே இல்ல. சரி, அண்ணா ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாங்க, அவர் வர வரைக்கும் இந்த ஆசிரமத்திலேயே காத்திருப்போம் அப்படின்னு அமர்ந்திருந்தாரு. ரொம்ப நேரம் அந்த ஆற்றங்கரையையும் பக்கத்துல இருக்கக்கூடிய மான் குட்டியையும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாரு. நேரமாக ஆக அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணனை பாக்குறதுக்காக ஆசிரமத்துக்கு வந்துட்டு அவரை பார்க்காம போனா நல்லா இருக்காது, ஆனா எனக்கு இப்போ பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன செய்யறது அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க பார்த்தா சங்கனுடைய ஆசிரமத்துல ஒரு அழகான மாமரம் இருந்தது. அதுல அவ்வளவு மாம்பழம் பழுத்து காய்ச்சிருந்தது. அத பாக்குறப்போவே லிகிதனுக்கு அதை எடுத்து சாப்பிடணும் போல இருந்தது. அண்ணா வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது, அது வரைக்கும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாம்பழத்தை பறிச்சு ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே அண்ணனுக்காக காத்துட்டு இருந்துட்டு மாம்பழத்தை சுவைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சங்கன் தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு. லிகிதனுக்கு தன்னுடைய அண்ணனை பார்க்கவும் ரொம்பவே சந்தோஷம். ஆனா சங்கன் பதறி போயிட்டாரு. லிகிதன் கேக்குறாரு, என்னன்னா உங்களுடைய முகத்துல ஒரே பதட்டம் தெரியுது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க சங்கன் சொல்றாரு, நீ என்ன சாப்பிடுற, இந்த பழம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பதட்டத்தோட கேக்குறாரு. லிகிதன் சொல்றாரு, இது மாம்பழம் தான் அப்படின்னு சாதாரணமா சொன்னாரு. சங்கன் கேக்குறாரு, இந்த மாம்பழத்தை எங்க இருந்து பறிச்ச அப்படின்னு கேட்க லிகிதன் சொல்றாரு, மாம்பழத்தை என்ன பலா மரத்துல இருந்தா பறிக்க முடியும், மாமரத்துல இருந்துதான் பறிச்சேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. சங்கனுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகுது. எந்த மாமரத்துல இருந்து பறிச்ச அப்படின்னு கேட்க லிகிதன் சொல்றாரு, இதோ உங்களுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்குல்ல, இந்த மாமரத்துல இருந்துதான் பறிச்சேன் அப்படின்னு சாதாரணமா சொன்னாரு. சங்கன் தன்னுடைய தலையில கைய வச்சு, பெரிய பாவம் பண்ணிட்டியே, இந்த பாவத்துக்கான பலன் என்னவா இருக்க போகுதோ, நம்மளுடைய தவ வலிமை எல்லாம் போயிட போகுதோ அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. லிகிதனுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு பசிச்சது, உங்க ஆசிரமத்துல அழகான மாம்பழம் இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்க சங்கன் சொல்றாரு, திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல இருந்தோம், எல்லாத்துலயும் உனக்கும் உரிமை இருக்கு, எனக்கும் உரிமை இருந்துச்சு. இப்போ திருமணம் ஆயிடுச்சு, 2 பேரும் தனித்தனியா வீட்ல இருக்கோம். என் வீட்ல இருக்கக்கூடிய எல்லாம் எனக்கு உரிமைப்பட்டது, உன் வீட்ல இருக்கக்கூடிய எல்லாம் உனக்கு உரிமைப்பட்டது. இப்போ என்னுடைய வீட்டுக்கு நீ வந்திருக்க, நான் இல்லாத நேரத்துல உனக்கு பசிக்கிறப்போ என்னுடைய மாமரத்துல இருந்து என்னுடைய அனுமதி இல்லாம நீ அத பறிச்சு சாப்பிட்டிருக்க, அப்போ இதுக்கு பேரு திருட்டுத்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. லிகிதனுக்கு அழுகியே வந்துருச்சு. என்னன்னா சொல்றீங்க, உங்களுடைய ஆசிரமம் தானன்னு எடுத்து சாப்பிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு, இதுக்கு போய் ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாரு. சங்கனால அதை ஏத்துக்கவே முடியல. லிகிதா, நீ பண்ணது திருட்டுத்தனம் தான், என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து பழத்தை பறிச்சு சாப்பிட்டது தப்புதான், அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய விருப்பப்படியே நான் நடந்துக்கிறேன், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனசார ஏத்துக்கிறேன், நீங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்க சங்கன் சொல்றாரு, நம்ம எல்லாம் தவ வலிமையில வாழ்றவங்க, சொல்ல போனா நம்ம இந்த நாட்டினுடைய குடிமக்கள், நம்ம தப்பு பண்ணா நமக்குள்ளேயே தண்டனை கொடுக்கறது தர்மமாகாது. இந்த நாட்டினுடைய அரசனுக்கு தான் தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் உண்டுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால இந்த நாட்டினுடைய அரசனான சுத்தியம்னன் கிட்ட போ, அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அதுக்கான தண்டனைய நீ கண்டிப்பா வாங்கிக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சாதாரண மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை உனக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரியான தண்டனை கொடுத்தாதான் உன்னுடைய தவ வலிமை குறையாம இருக்கும், அத ஞாபகத்துல வச்சுட்டு போ அப்படின்னு கவலையோட சங்கன் லிகிதனை அனுப்பி வைக்கிறாரு. அண்ணனோட ஆசிரமத்துல இருந்து விடை பெற்ற லிகிதன் அரண்மனையை நோக்கி போறாரு. போற வழியெல்லாம் லிகிதனோட மனசு தான் அண்ணன் சொன்னதை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்காதா பின்ன? ஒரு தாய் வயிற்றுல பிறந்து ஒரு தட்டுல சாப்பிட்டு ஒன்னா வளர்ந்து ஒன்னா விளையாண்டு கல்வி ஞானம் எல்லாமே ஒன்னா கற்று இப்போ திடீர்னு நீ வேற நான் வேறன்னு சொன்னா
அவருடைய மனசு எப்படி இருக்கும்ல. அப்போ அது என் சொந்த அண்ணனோட வீடு இல்லையா? அண்ணனோட வீட்டுல இருக்கிற மாம்பழத்தை பசிக்காக எடுத்து சாப்பிட கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அழுதுகிட்டே அரண்மனையை நோக்கி போறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லிகிதனுடைய மனசு எப்படி இருக்கும். திக்கு திக்குன்னு அடிக்குது பயத்துல. இதை எப்படி நம்ம அரசன் கிட்ட சொல்லி தண்டனைய ஏத்துக்க போறோம்? அது என்ன தண்டனையா இருக்கும்னு பதட்டத்தோட போறாரு. கடைசியில லிகிதன் மன்னருடைய அரண்மனைக்கு போறாரு. சுத்தியும்னனுக்கு தான் லிகிதனை பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா? அதனால லிகிதனை தானே போய் வரவேற்கிறாரு. நீங்க என்னுடைய அரண்மனைக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய தேவை என்னவோ அத நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு முதல்லயே வாக்குறுதி கொடுத்துட்டாரு. அத கேட்கவும் லிகிதனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. மன்னா, என்னன்னு கேட்காமே நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. நான் வந்ததுக்கான காரியம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன். நான் என்னுடைய அண்ணனுடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அவர் இல்லாத நேரம் அவருடைய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய மாமரத்துல இருக்க மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டேன். நான் உரிமையோட எடுத்து சாப்பிட்டேன். ஆனா என்னுடைய அண்ணன் சொல்லிட்டாரு, நம்ம 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, தனித்தனி ஆசிரமம் அமைச்சிருக்கோம், அதனால என்னுடைய அனுமதி இல்லாம நீ பறிச்சு சாப்பிட்டது திருட்டுத்தனத்துக்கு சமமானது, அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே தீரணும்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சுத்தியும்னனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, அண்ணன் தம்பி பாசம்னாலே சங்கன் லிகிதன் தான், அவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமையா? தர்ம சாஸ்திரப்படி பார்த்தா லிகிதன் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் சங்கன் லிகிதனுடைய புகழ், பெயர், தவ வலிமைய மனசுல வச்சு அவங்க மேல உள்ள மரியாதைக்காக இதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மன்னன் நினைச்சாரு. சுத்தியும்னன் மன்னன் லிகிதனை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் தண்டனையே கிடையாது, இதுக்கு மன்னிப்பு வேணும்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இத கேட்ட லிகிதன் சொல்றாரு, நீங்க மன்னிச்சு விட்டுட்டு எனக்கு தண்டனை கொடுக்கலனா என்னுடைய தவ வலிமை குறைய ஆரம்பிச்சிடும். அதனால சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கிற தண்டனையை விட அதிகமான தண்டனையை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டுக்கிட்டாரு. இத கேட்ட சுத்தியும்னன் திகச்சு போறாரு. தண்டனை வேணா மன்னிப்பு கொடுக்கறேன்னு சொல்லியும் தண்டனை வேணும், அது மட்டும் இல்லாம பெரிய தண்டனையா வேற வேணும்னு கேக்குறாரே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தம் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கிட்ட விஷயத்த சொல்லி இதுக்கு பழைய சாஸ்திரங்கள்ல ஏதாவது தக்க தண்டனை இருக்கான்னு பார்த்து சொல்றாரு. 4-5 அமைச்சர்கள் சேர்ந்து ஆராய்ந்து பாக்குறாங்க, புத்தகங்கள் எடுத்து பாக்குறாங்க, ஆலோசனை செய்யறாங்க. கடைசியில ஒரு தண்டனைய முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அத சொல்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு தயக்கமா இருந்தது. அத பார்த்த லிகிதன் சொல்றாரு, என்ன தண்டனையா இருந்தாலும் பரவாயில்ல, அத நான் மனதார ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அமைச்சர்கள் மன்னன் கிட்ட சொல்றாங்க, லிகிதனுடைய தவறுக்கு தகுந்த தண்டனை அப்படின்றத நாங்க ரொம்ப ஆராய்ந்து ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுத்திருக்கோம். தன்னுடைய அண்ணன் ஆசிரமத்துல இருக்கக்கூடிய பழத்தை அண்ணனுடைய அனுமதி இல்லாம பறிச்சு சாப்பிட்டது திருட்டுத்தனமா இருக்கிறதுனால அந்த திருட்டுத்தனத்துக்கான தக்க தண்டனை இரு கைகளை தானே பயன்படுத்தி மாம்பழத்தை பறிச்சிருக்காரு, அதனால அந்த இரு கைகளையும் வெட்டிரணும், இதுதான் இதுக்கு ஏத்த தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட மன்னனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆனாலும் வேற வழியே இல்லாம அந்த தண்டனைய நிறைவேற்றி வைக்க சொல்லி காவலர்கள் கிட்ட உத்தரவிடுறாரு. லிகிதனை 2 காவலர்கள் கூட்டிட்டு போறாங்க. 2 கைகளையும் ஒரே தடவையில வெட்டி வீசிட்டாங்க. மன்னருக்கு லிகிதனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா லிகிதன் தண்டனை கொடுத்த சுத்தியும்னன் மன்னருக்கு சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு கிளம்பி போனாரு. 2 கையும் இல்லாம லிகிதன் தன்னுடைய அண்ணனை பாக்குறதுக்காக வராரு. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே சுத்தியும்னன் மன்னன் கிட்ட சொல்லி நான் தக்க தண்டனைய வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ எந்த கையால மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டேனோ அந்த 2 கையுமே எனக்கு இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. சங்கன் சொல்றாரு, லிகிதா, நீ இப்போ ஆற்றங்கரைக்கு போய் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு 2 கையும் இல்ல, நான் எப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்க, லிகிதா, நான் உன்னுடைய சகோதரன், எதா இருந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், நீ போய் தர்ப்பணம் கொடு அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் பேச்ச மீறாத லிகிதன் ஆற்றங்கரைக்கு போய் தர்ப்பணம் பண்றதுக்காக கிளம்புறாரு. தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீராடணும் இல்லையா? நீராடுறதுக்காக தண்ணீர்ல இறங்குறாரு. நீர்ல இறங்குனவரு கொஞ்ச நேரம் மூழ்கிறாரு. மூழ்கி மறுபடியும் வெளியில வராரு.
என்ன ஒரு ஆச்சரியம்! வெளியில வந்த லிகிதனுடைய கைகள் தானாவே முளைச்சிருந்தது. கையில்லாம எப்படி தர்ப்பணம் கொடுக்க போறோம், கையில்லாம இனிமே எப்படி வாழ போறோம் அப்படின்னு நினைச்ச லிகிதனுக்கு இழந்த கைகள் திரும்ப வரவும் அவருடைய மன சந்தோஷத்தை பத்தி விவரிக்க வார்த்தையே இல்ல. அதே சந்தோஷத்தோட தன்னுடைய 2 கைகளையும் பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்கிறாரு. தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா துள்ளி குதிச்சு தன்னுடைய கைகள் முளைத்த செய்திய தன்னுடைய அண்ணனான சங்கன்ட்ட சொல்றதுக்காக ஆனந்தமா கிளம்பி போறாரு. அண்ணா, என்னுடைய கைகள் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்க சங்கம் சொல்றாரு, என்னுடைய தவ வலிமையாலதான் உனக்கு கைகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லவும் லிகிதன் கேக்குறாரு, அப்போனா எனக்கு கைகள் போகாம இருக்கிறதுக்கும் நீங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம் இல்லையா, அதையே நீங்க செய்யல அப்படின்னு கேட்க சங்கம் சொல்றாரு, நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனைய அனுபவிச்சே தீரணும். அந்த தண்டனைய கொடுக்கக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது, மன்னருக்கு தான் இருக்கு. நான் கொடுக்கவும் கூடாது. தண்டனை அனுபவிச்சதுனால அந்த பாவத்திலிருந்து நீ மீண்டு வந்துட்ட. அதுக்கு காரணம் என்னுடைய தவ வலிமை, உன்னுடைய தவ வலிமை. நீ முன்னோர்களுக்கு வருடா வருடம் தவறாம கொடுக்கக்கூடிய தர்ப்பணமும் தான். அதனால நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஒரே வீட்டுல இருக்கிறப்போ நம்ம எல்லாத்தையும் சமமா பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஆனா இப்போ நம்ம 2 பேரும் திருமணமாகி வேற வேற வீட்டுல இருக்கிறதுனால ஏன் வீட்டுல வந்து நீ உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உனக்கு இந்த பாடம் அப்படின்னு சொல்லி லிகிதனை அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு வியாசர் இந்த கதைய சொல்லி முடிக்கிறாரு. யுதிஷ்டா, சங்கன் சொன்னதை கவனிச்சு பாத்தியா? தண்டனை வழங்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் அரசனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் சங்கன் தன்னுடைய சகோதரனாவே இருந்தாலும் அவரு தண்டனை கொடுக்காம சுத்தியும்னன் மன்னர் கிட்ட அனுப்பி வச்சாரு. அந்த மாதிரிதான் நீ அரசனா இருந்ததுனால போர் நடந்தது, இத்தனை பேர் இறந்து போனாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை என்னவோ அதுதான் கிடைச்சிருக்கு. அதனால சத்திரிய குல தர்மம் படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. நீ அரியணை ஏறி செங்கோல் ஏந்தி கண்டிப்பா ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே யுதிஷ்டன் மன தெளிவு பெற்று எழுந்து நிக்கிறாரு. பாத்தீங்களா, சங்கன் லிகிதன் மாதிரி பாசமிகு சகோதரர்கள் யாருமே கிடையாது. அதனாலதான் லிகிதன் உரிமையோட அண்ணன் வீட்ல இருந்து மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டாரு. அது ஒரு சாதாரண செயல்னு நினைச்சு பண்ணாரு. ஆனா என்ன ஆச்சு, சங்கன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா நீ வேற நான் வேற, உன்னுடைய வீட்ல எனக்கு உரிமை கிடையாது, என்னுடைய வீட்ல உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. இதை ஏத்துக்கிற பக்குவம் லிகிதனுக்கு இல்லைனாலும் ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருந்தாரு. கடைசியில என்ன ஆச்சு, 2 கையும் போயிருச்சு. அந்த மாதிரி தாங்க உடன் பிறந்தவங்கன்னு நினைச்சிட்டு பழைய மாதிரியே உரிமையோட போவோம். ஆனா அங்க நடக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். திருமணம் ஆனாலே மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா, திருமணம் ஆயிட்டா அந்த குடும்பம் வேற இந்த குடும்பம் வேறதான். உரிமையோட செயல்பட்டோம் அப்படின்னா அதுக்கான அவமானத்தை நம்மளே தேடிக்க வேண்டியதுதான். இந்த கதை வெறும் உணவு சாப்பிடுறதுக்கு மட்டும் கிடையாது, சொத்துக்கள் உரிமையும் கூட இதுல சேரும். அண்ணன் தம்பி சொத்தை கேக்குறதும், தம்பி அண்ணன் சொத்தை கேக்குறதும், அக்கா தங்கை இப்படி சொத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது உரிமைன்னு சொல்லி உபத்திரம் பண்றது, அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத தம்பி அபகரிக்கணும்னு நினைக்கிறது, அக்காவுக்கு சேர வேண்டிய சொத்தை தங்கை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பாவத்தை பணத்துக்காக வீணா சேர்த்துக்கிட்டு பாசத்தை அடியோட இழந்துடுறாங்க. தனக்கு என்ன வந்து சேரணும்னு இருக்கோ அது தானாவே வந்து சேரும். தெரியாம மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்ட லிகிதனுக்கே இந்த நிலைமைனா அடுத்தவனுடைய சொத்துன்னு தெரிஞ்சே உரிமை கொண்டாடி சொத்துரிமையாளரை துன்பப்படுத்துறவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நீங்களே யூகம் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.